மதிப்பு கூட்டுதல் மூலியமா குறைஞ்சபட்சம் ஒரு 100% லாபத்துக்கு எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம பெரும்பாலும் மூலப்பொருளை தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு சாதாரண உள்ளூர் விவசாயியாக இருந்து நாம் மூலப்பொருளை ஏற்றுமதி பண்ணுறதை விட கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி உலகளவில் ஒரு பிராண்ட் உரிமையாளராக மாறுறது எப்படி அப்படின்றதையும் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு விவசாயம் நடக்குது, அதில் ஒரு நவீன செயலாக்கம், ஒரு யூனிக்கான வேல்யூ அடிஷன் நடக்குது, அவ்வளோதான். இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னாலே அது ப்ரீமியம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு தேங்காய். தேங்காய் அப்படின்றது ஒரு தங்கச் சுரங்கம் அப்படின்னு சொல்லலாம். தேங்காயில் பல பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெர்ஜின் கோகோனட் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்டிவேட்டட் கார்பனை தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து நாம் உருவாக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்காயை பொறுத்தவரையில் தேங்காய் பால், தேங்காய் பவுடர், வெர்ஜின் கோகோனட் ஆயில், ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி பல பொருட்களை நாம் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிறுதானியங்கள், உலகத்தோட சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வேல்யூ ஆட் பண்ணி சிறுதானிய மாவு ஒரு சிம்பிள் வேல்யூ அடிஷன். அதுக்கடுத்து குக்கீஸ், அதாவது ரெடி டு ஈட். அதே மாதிரி ரெடி டு குக் அப்படின்ற இதில் குறிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான பல்வேறு பொருட்கள், குறிப்பாக சிறுதானிய நூடுல்ஸ் மாதிரியான பல பொருட்கள். இதுக்கு பெரிய வரவேற்பு எங்கே இருக்குது அப்படின்னா, ஐரோப்பாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. யூரோப்பில் இதை ரொம்ப விரும்பி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம மசாலா பொருட்கள்னால் நமக்கு என்ன தெரியும்? இந்த இஞ்சி, மஞ்சள், அதுக்கடுத்து ஏலக்காய், இந்த மாதிரி பல மசாலா பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், ஸ்பைசஸை. அதில் வேல்யூ அடிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு அருமையான வாய்ப்பு. அதை பெருசாக யாரும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த வேல்யூ அடிஷன் ப்ராசஸ் அவ்வளோ ஈஸியும் கிடையாது, நான் அதையும் சொல்லிக்கணும். ஆனால் அதை பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் இருக்குது. இப்போ ஏலக்காயிலேருந்து ஒரு ஆயில் எடுக்கிறது, மஞ்சள்லேருந்து குர்குமின் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நாம் அதை எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான லாபம் நமக்கு பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாம் பல பொருட்களை பண்ணலாம். இப்போ நம்ம சணல் பை எடுத்துக்கலாமே, இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஜூட் பேக்கு ஒரு சாதாரண பொருளாக தான் தெரியும். ஏன்னா நம்ம ஊர்லேயே இந்த சணல் பையோட பயன்பாடு பரவலாக வந்துருச்சு. ஆனால் பல நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பா மாதிரி நாடுகளில் இந்த சணல் பயன்பாடு அப்படின்றது நம்மள மாதிரி கிடையாது. ஸோ நமக்கு நேபாள் பகுதியில், வெஸ்ட் பெங்காலெலாம் சணல் கிடைக்குது. ஸோ அதை வச்சுட்டு நாம் என்ன பண்ணுறோம், இங்கே நிறைய வேல்யூடட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி வெளிநாடுகளில், பல நாடுகளில் சணல் கிடையாது. ஸோ அதனால் இங்கேருந்து இந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணப்பட்ட ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. இதே மாதிரி பனை ஓலையிலேருந்து செய்யப்பட்ட பொருட்கள், அதுக்கடுத்து கையில் நெசவு செஞ்ச பொருட்கள், கைத்தறி துணி. ஸோ இதெல்லாம் பெரிய அளவில் நமக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா மூலிகையில் நமக்கு ஆயுர்வேத ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மூலிகை டீ, அதுக்கடுத்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள்லேருந்து அழகு சாதன பொருட்களை நாம் எப்படி தயார் பண்ணி ஏற்றுமதி பண்ணலான்றதை பற்றி ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்கெலாம் நல்ல ஒரு லாப சதவீதம் அப்படின்றது இருக்குது. ஸோ நாம் கவனமாக பார்க்கணும், நம்ம என்னென்ன பொருள்லாம் எப்படிலாம் ஏற்றுமதி பண்ணலாம், அதுக்கெலாம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, எந்த நாடுகளில் வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் அதனால் லாபம் கூடுது அப்படின்றதெல்லாம் பார்த்து நாம் ஏற்றுமதி பண்ணும்போது தான் இந்த ஏற்றுமதியில் நாம் ஒரு சின்ன வேல்யூ அடிஷன் மூலயமா, சின்னதாக ஒரு பிராண்டு பண்ணுறதன் மூலயமா அபரிமிதமான லாபத்தை நாம் அடைய முடியும். ஸோ அதனால் ஒரு ஸ்லோகனாக இதை சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் மதிப்பு கூட்டுங்க, இந்த உலகத்தையே வெல்லுங்க அப்படின்னு இந்த வீடியோவை முடிக்கலாம்.